ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்காசா ஆரி கிரியேட்டிவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிள் டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மாங்காய் டிசைன் வந்து எப்படி பண்ணுறோன்னு பற்றி பார்ப்போம். இதுக்கு வந்து நான் படம் வரைகிறதுலேருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து நான் வீடியோக்கு போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் வீடியோஸ்லாம் பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம எப்படி டிசைன் வந்து வரைகிறோம், எப்படி ட்ரா பண்ணுறோம், இந்த மாதிரி டிசைன்லாம் நம்ம எப்படி பண்ணுறோங்கிறது உங்களுக்கு புரியும். பிகினர்ஸ் வந்து நிறையா ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் பழகிருப்பீங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் எங்கே அப்ளை பண்ணணுங்கிறது தெரியாது. ஒரு ஃபோட்டோ இமேஜ் வந்து நம்ம பார்த்தோம்னா அதை எப்படி பண்ணுறோங்கிறது தெரியாது. ஸோ நான் வந்து செல்ல இமேஜும் நான் காட்டியிருக்கேன். அதை நம்ம எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த ப்ளவுஸுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜரி த்ரெட்டு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு சுகர் பீட்ஸும் ஃபோரம பீட்ஸ் மட்டும்தான். நம்ம ஜரி போடுறதுக்கு 14 நம்பர் நீடிலும், பீட்ஸ் வைக்கிறதுக்கு 23 நம்பர் நீடிலும் எடுத்திருக்கோம். சாரீ கலர் இது வந்து மெரூன் தான். ஸோ மெரூன் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கோம். கோல்டன் ஜரி எடுத்திருக்கோம். சுகர் பீட்ஸும் ஃபோரம பீட்ஸ் மட்டுமே வச்சு நம்ம இந்த டிசைன் வந்து நம்ம பண்ண போகிறோம். சாரீ கலர் மெரூன் தான். ஆனால் நம்மளுக்கு ஏதாவது கான்ட்ராஸ்ட்டாக கலர் காட்டணும் இல்லையா? ஸோ அதனால் நான் ஒரு க்ரீன் கலர் த்ரெட்டு வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த ப்ளவுஸ் டிசைனுக்கு நம்மளுக்கு மெட்டீரியல்ஸும் அதிகமாக செலவாகாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து சில்க் த்ரெட்டு மட்டும்தான். சுகர் பீட்ஸுமே நம்ம கம்மியாக தான் காட்ட போகிறோம். சுகர் பீட்ஸும் ஃபோரம பீட்ஸும் இது வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் பிகினர்ஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். பாருங்கள் எப்படி இந்த இமேஜ் வந்து வரைகிறோன்னு பற்றி பார்ப்போம். நம்ம இமேஜ் வரைகிறதுக்கு முன்னாடி செல்லில் இந்த டிசைன் தான் வந்து நம்ம கஸ்டமர் கேட்டிருக்காங்க. இந்த டிசைனை வந்து நம்ம எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த மாங்காய் இமேஜை நம்ம எப்படி வரைஞ்சி பண்ணுறோன்னு பாருங்கள். அதனால தான் அந்த செல் இமேஜையும் நெக்கு அவுட்லைன் பீட்ஸ் மட்டும் நம்ம அந்த அளவுக்கு நம்ம தரல. ஏன்னா இவங்க ரேட் கம்மியாக சிம்பிளாக கேட்டிருந்தாங்க. ஸோ அவுட்லைன் பீட்ஸை மட்டும் நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கிருவோம். மீதி மாங்காய்லாம் நம்ம அந்த மாதிரியே பண்ணிக்கிறலாம். நெக்கு அவுட்லைனை நான் அழுத்தி மார்க் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு மேலேயே நம்ம ட்ரேசிங் சீட்டை வச்சு ஃபஸ்ட்டு நெக்கை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிடுவோம். நம்ம அழுத்தி வரைஞ்சிட்டோம் அப்படின்னா நெக்கு நம்மளுக்கு நல்லா அழகாக தெரியும். ஸோ அதிலேயே நம்ம நெக்கை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிடுவோம். நம்ம அளந்து மார்க் பண்ணுறத விட நம்மளுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அளந்து மார்க் பண்ணுறது கூட நம்மளுக்கு வித்தியாசம் வரும். ஸோ அதனால் நான் நெக்கை வந்து அதில் வச்சே நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், அந்த மார்க்லேருந்து ரெண்டாவது ஒரு லைன் போட்டிருக்கேன். அது வந்து நம்ம ஸ்டிச்சிங்காண்டி நம்ம விடுறோம். சும்மா ஒரு பேருக்குன்னு ஒரு 2 ஸ்டிச் அளவு நம்ம விட்டுருக்கோம். அதுலேருந்து அதுக்கடுத்து ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் நம்ம ஸ்டிச்சுக்கும் ஒரு லைன் பாசி வைக்கிறதுக்கும் நம்ம கேப் விட்டுருக்கோம். ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி நம்ம வந்து வரைஞ்சிருக்கோம் கோடு. இப்போ பாருங்கள், நான் சும்மா தான் கைட்ட ஒரு மாங்காய் டிசைன் வந்து நான் வரைகிறேன். சப்போஸ் உங்களுக்கு வரைய தெரியல அப்படின்னாலும் நீங்கள் செல்லில் கூட ஒரு இமேஜ் எடுத்து நீங்கள் அதை வரைஞ்சிக்கலாம். அந்த மாங்காவை எப்படி ட்ரேசிங் சீட்டில் அப்ளை பண்ணுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சென்டரை வச்சு நான் மார்க் பண்ணுறேன். வரேன். ரெண்டுக்கும் 1/4 இன்ச்சு கேப்பில் தான் வரைகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேப்பரை நகர்த்தி பாருங்கள், அந்த இமேஜை நல்லா தெரிகிற மாதிரி வச்சு நம்ம ட்ரா பண்ணுறோம். வெரி சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கஷ்டப்பட தேவையில்லை. ட்ரேசிங் சீட்டில் நம்ம அப்படியே காப்பி பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக தள்ளி தள்ளி ஒரே ஷேப்புக்கு மட்டும் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி எந்த டிசைனையுமே நீங்கள் வந்து ட்ரேசிங் சீட்டில் வந்து காப்பி பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு செல்லில் நம்ம ஒரு டிசைன் பார்த்தோம்னா அது எப்படி பண்ணுறோங்கிற ஐடியாவுக்கு உங்களுக்கு நான் அந்த மாதிரி வரைஞ்சி காட்டியிருக்கேன். இது மாதிரி நம்ம எந்த இமேஜ்னாலும் நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பாதி நெக்கு வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம். சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? சென்டர்லேருந்து ஷோல்டர் வரைக்கும் பாதி நெக்கு நம்ம வரைஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு அடுத்த பாதி வரையும் போது இந்த மாங்காவை அப்படியே நம்ம திருப்பி வச்சு வரைகிறோம். சென்டருக்கு அந்த பக்கம் இந்த மாங்காய் அப்படியே டோட்டலாக நம்ம பெரட்டி வரைகிறோம். நம்ம வரைஞ்ச பக்கத்தையுமே நீங்கள் பெரட்டி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு மாங்காய் இந்த ஷேப்புக்கு பின்னாடி பெரட்டின மாதிரி தெரியும்.
ஆப்போசிட் சைடு தெரியும். அதையும் இதே தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நகட்டி நெக்கு அந்த வளையும் போது கொஞ்சம் மாங்காய் சேப்பையும் நீங்கள் வளைச்சி வர்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகும்போது அந்த நெக்கு வளைவிக்க நம்ம அந்த மாங்காய் வந்து நம்ம கொண்டு வந்துடுறோம். நெக்கு வளையும் போது நம்ம அந்த மாங்காவை சேப்பாக நம்ம நகர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், ட்ரேசிங் சீட்டு முழுக்க நான் நம்ம நெக்கு அளவுக்கே நான் வரைஞ்சிருக்கேன். ஏன்னா நம்ம நெக்கை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வரைஞ்சி எடுத்துகிட்டு தான் நம்ம மாங்காய் வரைஞ்சோம் இல்லையா. ஸோ நம்ம நெக்கு வந்து கரெக்டாக அதில் இருக்கும். நம்ம ஷோல்டருக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சென்ட்ரு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக நம்ம வச்சுக்கிட்டு அதே மாதிரி அடிப்பக்கம் சென்ட்ரு சரியாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம நெக்கு முழுக்க நம்ம கரெக்டாக வரைஞ்சி எடுத்துட்டோம். இப்போ கரெக்டாக செட் பண்ணிட்டோம். சென்டரை மட்டும் நம்ம பார்த்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே அடியில் கார்பன் சீட்டு வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இது மெரூன் கலர் ப்ளவுஸுங்கிறதுனால நான் ஒயிட் கார்பன் சீட்டு கொடுக்குறேன். ஒயிட் வந்து நல்லா தெரியும். நீங்கள் அந்தந்த கலருக்கு ஏற்ற மாதிரி எல்லோ கலரோ ஒயிட்டோ நம்ம கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கார்பன் சீட்டு வச்சு வரையும் போது நம்மளுக்கு படம் நல்லா தெளிவாக விழுகும். மெரூனுக்கு வந்து ஒயிட் நல்லா தெளிவாக விழுகும். ஸோ நான் ஒயிட் கார்பன் வந்து நான் எடுத்திருக்கேன். நல்லா அழுத்தி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட் லைன் வந்து நம்ம ப்ளவுஸ்லேயே மார்க் இருக்கும். ஸோ செகண்ட் லைன் மட்டும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து செயின் ஸ்டிச்சுக்கும் நம்ம பீட்ஸுக்கும் இந்த ஒரு 1/4 இன்ச்சு கேப் நம்ம விட்டுருக்கோம். 1/4 இன்ச்சுக்கும் கொஞ்சம் தள்ளி 4 லைன் ஜரிக்கும் 2 லைன் கலர் த்ரெட்டுக்கும் 1 லைன் பீட்ஸுக்கும் சேர்த்து நான் 1/2 இன்ச்சு கேப் விட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம அழுத்தி இந்த மாங்காவை வந்து ட்ரா பண்ணுறோம். நல்லா அழுத்தி வரைஞ்சாதான் நம்மளுக்கு வந்து படம் வந்து தெளிவாக தெரியும். இப்போ வந்து நம்ம நெக்கு பெருசாக இருக்கிறதுனால கார்பன் சீட்டு வந்து ஒன் சைடுக்கு தான் நம்ம வச்சு வரைகிறோம். இந்த ஒன் சைடு நம்ம வரைஞ்ச பிறகு அப்படியே நம்ம ட்ரேசிங் சீட்டை மட்டும் அழுத்தி பிடிச்சிட்டு கார்பன் சீட்டை நம்ம நகட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், அடுத்த பகுதியும் நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ படம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு படம் வந்து நல்லா தெளிவாக வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு நெக்கில் நல்லா படம் வந்து அமைஞ்சிருச்சு. இதை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் பற்றி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ஸ்டார்டிங்கு நான் சொன்ன மாதிரி செயின் ஸ்டிச் போடுறதுக்கு ஒரு கேப் விட்டோம் இல்லையா, அந்த லைனில் செயின் ஸ்டிச் போடுறோம். வழக்கம் போல் நீங்கள் 4 லைன் ஜரி போட்டுக்கலாம். நம்ம 4 லைன் ஜரி வந்து நம்ம நறுக்கமாக கெட்டியாக நம்ம கொடுத்துக்கலாம். செயின் ஸ்டிச்சுமே நல்லா குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், 4 லைன் ஜரிக்கு அப்புறம் 2 லைன் சில்க் த்ரெட் வந்து நம்ம தர்றோம். நம்ம 2 லைன் சில்க் த்ரெட்டை வந்து மிஷினில் அடிபடாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம தர்றோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2 லைன் சில்க் த்ரெட்டுக்கு பிறகு ஒரு 4 mm பீட்ஸும் ஒரு சுகர் பீட்ஸும் மாற்றி மாற்றி நம்ம தர்றோம். 2 பீட்ஸும் நம்ம கலந்து கொடுக்கும்போது நம்மளுக்கு நல்ல லுக் தெரியும். பாருங்கள், 4 mm பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று, ரெண்டையும் நம்ம கலந்து ஒரு லைன் நம்ம கொடுக்குறோம். இந்த மாதிரியே நம்ம நெக் முழுக்க வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பாசி அதிகமாக நீங்கள் கொடுத்துடாதீங்க. 4 பீட்ஸு சுகர் பீட்ஸு 2 மட்டும் நீங்கள் கொடுங்க, இல்லை லைன் வந்து நெளிஞ்சு தெரியும். அதுக்கு பிறகு பாருங்கள், நம்ம 2 செயின் ஸ்டிச் வந்து சில்க் த்ரெட்டில் நம்ம கொடுத்துருக்கோம். கடைசியாக ஒரு ஜரி வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நெக்கு அவுட்லைன் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு கெட்டியாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. பாருங்கள், இதுவே நம்மளுக்கு கெட்டியாக வந்துருச்சு 1/2 இன்ச்சுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மாங்காவை எப்படி ஒர்க் பண்ணுறோம் பற்றி பார்ப்போம். இப்போ பாருங்கள், மாங்காய்க்கு அவுட்லைன் நம்ம ஜரி கொடுக்குறோம்.
அதே மாதிரி மாங்காய் அவுட்லைன் ஜரி கொடுக்கும்போதும் நல்லா செயின் ஸ்டிச் வந்து குட்டி குட்டியாக நல்லா பொடியாக போடுங்க. பொடியாக போட்டால் நம்மளுக்கு நீட் ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும். அது மாதிரி இப்போ நம்ம த்ரெட்டு மட்டும் நம்ம வச்சு ஒர்க் பண்ணும்போது ஃப்ரேமில் அதிகமாக அழுத்தம் கொடுத்துடக்கூடாது. அப்படி நம்ம அதிகமாக அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிசைன் வந்து சுருக்கி காட்டும். ஸோ நம்ம வந்து கையை வந்து நம்ம அழுத்தி பிடிக்காமல் மேலோட்டமாக தான் நம்ம தைக்கணும். ஃப்ரேமை ரொம்ப அழுத்தக்கூடாது. அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரேம் வந்து தொவல் விழுகும். இப்போ பாருங்கள், நம்ம மாங்காய்க்கு வந்து ஜரி போட்டுட்டு வர்றோம். ஸோ எக்காரணம் கொண்டும் ஃப்ரேமை வந்து அமுக்காதீங்க. கையை வச்சு ஃப்ரேமில் வந்து அழுத்தம் கொடுக்காத அளவுக்கு நம்ம எப்படி போடணுமோ கையை தூக்கி வச்சு நம்ம போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு டிசைன் வந்து நம்ம ஃப்ரேமை கலட்டும் போது சுருக்கமாக தெரியும். இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுருக்கு விழுகாது. அது மாதிரி ஊசியில் த்ரெட்டை ரொம்ப சிரமப்படுத்தி நம்ம இழுக்கக்கூடாது. லூஸ் விட்டு இழுங்க. கஷ்டப்பட்டு இழுத்திங்கனாலும் டிசைன் வந்து சுருக்கம் விழுகும். ஸோ நம்ம வந்து த்ரெட்டை வந்து நல்லா லூஸ் கொடுத்து ஜரி இழுக்கணும். இந்த மாதிரி நம்ம எல்லா மாங்காய்க்கும் அவுட்லைன் வந்து ஜரி கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வந்து எல்லா மாங்காய்க்கும் அவுட்லைன் ஜரி கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நடுவில் வரைஞ்ச அந்த ராமத்துக்கு ஸ்டோன் ஒட்டுறோம். ஸோ நான் ஃபேப்ரிக் க்ளூ வந்து வச்சுருக்கேன். ஸ்டோனை வந்து நல்லா அழுத்தி ஒட்ட வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் காயறதுக்கு வந்து நம்ம கேப் விட்டுறலாம். இது மாதிரி எல்லா மாங்காய்க்கும் நம்ம ஸ்டோன் ஒட்டிக்கிடுவோம். இது வெரி சிம்பிள் டிசைனுங்க. பிகினர்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு 2 டேஸில் நீங்கள் முடிக்கணும்னு கணக்கு வச்சு முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ நம்ம அந்த ஸ்டோனை சுற்றி நம்ம ஜரி கொடுக்குறோம். ரெட் கலர் ஸ்டோன் ஒட்டியிருக்கோம் இல்லையா, சேம் கலர்லேயே நம்ம ஸ்டோன் ஒட்டியிருக்கிறதுனால அவுட்லைன் வந்து நம்ம கோல்டு ஜரி தர்றோம். திலகம் ஸ்டோனை ஒட்டியேவும் நம்ம ஜரி போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம அந்த கல்லை சுற்றி நம்ம ஜரி போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜரி போட்டோம் இல்லையா, அதை சுற்றி நம்ம மெரூன் கலர் த்ரெட்டு வந்து நம்ம கொடுக்குறோம். நம்ம இந்த மெரூன் கலர் த்ரெட்டு கொடுக்கும்போது தான் நம்ம அடுத்து கொடுக்குற ஜரி வந்து நம்மளுக்கு நல்லா எடுத்து காட்டும். ஸோ அதுக்கு அடுத்த லைன் வந்து நம்ம சில்க் த்ரெட் வந்து நம்ம கொடுக்குறோம். இதுவே கான்ட்ராஸ்ட் சாரீ 2-3 கலர் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு இதை விட மாங்காய் இன்னும் அழகாக கான்ட்ராஸ்ட் கலராக நம்ம கொடுக்கலாம். செல்ஃபாக இருக்கிறதுனால நம்ம அந்த மெரூன் கொடுக்குறோம். இது வந்து இப்போ தெரியல இல்லையா, ஸோ நம்ம அதுக்கப்புறம் ஜரி கொடுக்கும்போது இந்த த்ரெட் வந்து ரொம்ப அழகாக காட்டும். நெக்ஸ்ட்டு ஜரி கொடுக்கும்போது பாருங்கள், நம்ம கொடுத்த த்ரெட்டு அப்போ தெரியும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், அதை ஒட்டியே நம்ம ஜரி கொடுக்குறோம். இருக்கிற கேப்பை வந்து ஜரியாலேயே நம்ம ஃபில் பண்ணுறோம். நம்ம ஃபில் பண்ணும்போது பாருங்கள், அந்த செல்ஃப் த்ரெட் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும். ஃபில் பண்ணுற ஜரியும் கேப் இல்லாத அளவுக்கு நம்ம ஃபில் பண்ணணும்.
கேப் விழுந்தால் நல்லா இருக்காது இல்லையா? ஸோ நம்ம வந்து இடமே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம ஜரியில் வந்து ஃபில் பண்ணுறோம் இருக்கிற கேப்பை. இந்த மாதிரி எல்லா மாங்காலையும் நம்ம ஜரி போட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கிறலாம். ஃபில் பண்ணிவிட்டு பாருங்கள், நம்ம அடியில் கொடுத்த அந்த சில்க் த்ரெட் வந்து நம்மளுக்கு அழகாக இருக்கும், அழகாக எடுத்து காட்டும். இப்போயே நம்ம முடித்த மாங்காயில் பாருங்கள், நம்ம ஜரி ஃபில் பண்ணதுனால அந்த த்ரெட்டு வந்து நம்மளுக்கு எடுத்து காட்டுது. நம்ம போடும்போது அந்த த்ரெட்டு வந்து நம்மளுக்கு தெரியல இல்லையா? ஸோ இப்போ பாருங்கள், அந்த த்ரெட்டு வந்து நம்மளுக்கு நல்லா தெரியுது. இப்போ நம்மளுக்கு மாங்காய் எல்லாமே நம்மளுக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் காட்டுவோன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மொத்த அவுட்லைனுக்கும் மாங்காவோட அவுட்லைனுக்கும் நம்ம வந்து க்ரீன் கலர் த்ரெட்டு எடுத்து வச்சோம் இல்லையா? க்ரீன் கலர் த்ரெட்டை வச்சு மொத்தமாக அவுட்லைனை வந்து நம்ம கொடுத்துக்குருவோம் மாங்காய்க்கு. அப்படி நம்ம க்ரீன் கலர் அவுட்லைன் வந்து நம்ம கொடுக்கும்போது மாங்காய் வந்து இன்னும் நம்மளுக்கு எடுத்து காட்டும், டிசைன் வந்து நல்லா அழகாக லுக்காக தெரியும். இப்போ பாருங்கள், க்ரீன் கலர் நூல் கொடுக்கும்போதே நம்மளுக்கு வந்து அழகாக இருக்குது. நெக் டிசைன் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. பிகினர்ஸ் வந்து இது ஒரு 2 டேஸில் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா ஒரு 1500லேருந்து 2000 ரேஞ்சுக்கு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ரேட் வந்து 2 டேஸில் நீங்கள் முடிச்சிங்கன்னா இதில் பீட்ஸோட மெட்டீரியல் செலவும் உங்களுக்கு காஸ்ட்டும் அதிகமாக வராது. ஜரியும் சில்க் த்ரெட்டு மட்டும்தான், பீட்ஸ் வந்து லைட்டாக தான் காட்டியிருக்கோம். ஸோ இது வந்து டிசைன் வந்து உங்களுக்கு ஈஸியாக போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு மெட்டீரியல் சார்ஜ் எதுவும் அதிகமாக செலவாகாது. நீங்கள் 2 டேஸில் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒர்க் ப்ரைஸ் வந்து கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ளவுஸுக்கு இப்போ மொத்தமாக அவுட்லைன் கொடுக்கவும் பாருங்கள் நம்மளுக்கு டிசைன் வந்து எப்படி வந்திருக்குன்னு. நம்ம நடுவில் போட்ட அந்த 2 மாங்காவும் மட்டும்தான் நம்மளுக்கு ஒட்டி தெரியும், மீதி எல்லா மாங்காவும் கொஞ்சம் கேப் விட்டு தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து நம்ம பச்சை கலர் த்ரெட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். பச்சை கலர் த்ரெட்டு கொடுத்த பிறகு பாருங்கள், நான் சொன்ன மாதிரி மாங்காயெல்லாம் நம்மளுக்கு நல்லா எடுத்து காட்டுது, லுக்காக இருக்குது பார்க்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த 2 மாங்காய்க்கும் இடையில கேப் இருக்குது இல்லையா? ஒவ்வொரு மாங்காய்க்கும் இடைவெளி இருக்குது இல்லையா? ஸோ அந்த இடைவெளியில் நம்ம ஏதாவது ஒரு பாசி ஏதாவது குத்துனா நல்லாயிருக்கும்ல. ஸோ நம்ம வந்து அந்த இடைவெளிக்கெல்லாம் ஒத்த ஃபோரம் பீட்ஸ் வந்து நம்ம குத்தி வச்சுருவோம். பாருங்கள், அந்த இடைவெளிக்கெல்லாம் நான் ஒரு ஃபோரம் பீட்ஸ் வந்து சும்மா லாக் பண்ணி வைக்கிறேன். இது வந்து டிசைன் இன்னும் நம்மளுக்கு எடுத்து காட்டும். இந்த ஒத்த பாசி நீங்கள் லாக் பண்ண சிரமமாக இருந்துச்சுன்னா கை ஊசிட்டையும் குத்தலாம். என்ன ஆடாத அளவுக்கு நம்ம 2 குத்து குத்திக்கணும். கை ஊசிட்ட குத்தும் போது நார்மல் டீலர்கிட்ட குத்தணும் அப்படின்னா. ஒரு சிலர் லாக் பண்ணி போகிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில். இப்போ பாருங்கள், ஒத்த பாசி குத்தவும் இன்னும் நம்மளுக்கு நெக் டிசைன் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஒன்லி த்ரெட்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், நம்மளுக்கு ரிச் லுக் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சில பேர் வந்து பீட்ஸ் வந்து அதிகமாக விரும்ப மாட்டாங்க. அந்த மாதிரி பீட்ஸ் விரும்பாதவங்களுக்கெல்லாம் இந்த டிசைன் வந்து ரொம்ப பிடிக்கும். பீட்ஸ் அதிகமாக இல்லாமல் சில்க் த்ரெட் மட்டுமே நம்ம அந்த இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள், ப்ளவுஸ் டிசைன் எப்படி வந்திருக்குன்னு. இதுக்கு நம்ம ஸ்லீவ் எப்படி பண்ணியிருக்கோன்னு பார்ப்போம். இப்போ நெக் பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இதுக்கு ஸ்லீவும் எப்படி பண்ணலாங்கிற ஐடியா வந்து நான் தர்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லீவும் பாருங்கள், ஸ்லீவ் வீடியோ வந்து நான் எடுக்கலை, ஆனால் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி பேக் நெக் டிசைனுக்கு எப்படி ஸ்லீவ் போடலான்னு பற்றி பார்க்கலாம்.
பாருங்கள் மொத்த நெக் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் பாருங்கள். நம்ம நெக்கில் போட்ட அதே தான் ஸ்லீவுக்கோட எஜ்ஜுக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். இது 10 inches ஸ்லீவு. ஸோ நெக்கில் போட்ட அவுட்லைன் மாதிரியே நீங்கள் கைக்கும் கொடுத்துக்கலாம். நம்ம நெக்கில் வரைஞ்ச அந்த படத்தையே நம்ம கைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். புட்டா பாருங்கள், ஒரு ஸ்டோன் வச்சு அந்த ஸ்டோனை சுற்றி ஜரியை வந்து நான் மாங்காய் மாதிரி ஷேப்புக்கு நான் கொடுத்துருக்கேன். அந்த கல்லை சுற்றியே கொண்டு வந்து மோனையில் மட்டும் நான் சுழிச்சு விட்ருக்கேன். அப்படி சுழிச்சாலே நம்மளுக்கு வந்து மாங்காய் டிசைன் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். கைக்கு புட்டாஸ் வந்து நம்ம வச்சாச்சு. இப்போ கை நல்லா நம்மளுக்கு கிராண்டாக வந்துருச்சு. இப்போ பாருங்கள் ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டிச் பண்ண பிறகு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம இந்த வீடியோவில் ஒரு செல்லில் ஒரு இமேஜை பார்த்து நம்ம எப்படி படம் வரைஞ்சி ப்ளவுஸ் டிசைன், பேக் நெக் டிசைன் எப்படி பண்ணுறோம், ஸ்லீவ் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ இந்த டிசைனை பார்த்து நீங்களும் ஒரு இமேஜை பார்த்தாலே நம்ம இதை எப்படி பண்ணலாங்கிறது உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் போட்டு பாருங்கள். இந்த ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு எப்படி வந்திருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ ஃபுல் வாட்சிங்க்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.